சென்னையில் நடைபெற்ற ஆன்மீக திருவிழாவில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் வாராகி அறக்கட்டளை சார்பில் ஆன்மீக திருவிழா நடைபெற்றது. விழாவில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூசைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். பாடகி சைந்தவிக்கு வார்த்தாளி இசை பேரொளி விருதையும், திருமதி ஓம் பவித்ராவுக்கு அஸ்வரூடா வாழ்நாள் சாதனையாளர் விருதையும், திருமதி வித்யா முரளிதரனுக்கு வார்த்தாளி இறை இசை பேரொளி விருதையும், திருமதி பாரதி ஸ்ரீதருக்கு அஸ்வரூடா இறை ஜோதிட செம்மல் விருதையும், திருமதி அமிர்தாவுக்கு வார்த்தாளி இசை முரசு விருதையும், குமாரி ராஜீவி கணேஷுக்கு வார்த்தாளி இசை பேரொளி விருதையும் வழங்கி கௌரவித்தார். இதேபோல் அறக்கட்டளை சார்பில் சௌமியா அன்புமணிக்கு வார்த்தாளி ஆன்மீக செம்மல் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. 2 நாட்களாக மயிலாப்பூரில் ஆன்மீக திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழாவில் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது 2 நாட்களாக. அதில் ஒரு நிகழ்ச்சியாக ஆன்மீக செம்மல்களுக்கும் இசை உலகில் சாதித்து கொண்டிருக்கும், இசை மூலம் தமிழையும் தமிழ் கலைகளையும் தமிழ் பாரம்பரியத்தையும் வெளியுலகிற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கும் நிறைய பாடலாசிரியர்களுக்கும் பாடகிகளுக்கும் இங்கு விருது வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விழாவின் ஒரு சார்பாக நானும் வந்து இங்கே கலந்து கொண்டு ஆன்மீக செம்மல் விருதும் பெற்றேன். மற்றவர்களுக்கு விருது வழங்கும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. வாராகி அம்மனின் அருள் பெற்ற அனைவரும் இந்த விழாவில் அழகாக கலந்து கொண்டு நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பங்கெடுத்து கொண்டோம். படிப்புக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வாராகி அறக்கட்டளை மூலம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், இந்த வாராகி அறக்கட்டளை மூலம் விருது பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் சென்னை மாவட்ட பாமக அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன், மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார், குமார், முத்துக்குமார், பகுதி செயலாளர்கள் துரை கோவிந்தராசு, அசாருதீன், ராஜேஷ், சீனிவாசன், மகளிர் சங்க செயலாளர் ஜமுனா கேசவன் மற்றும் பானுமதி சதாசிவம், சுகுமார், சிவா, முருகன்ராஜ், ஜெயபால், ராஜாராமன், கார்த்திக், பிரபு, சவுந்தர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.